நெறைய தாண்டி நெறைய போட்டிருக்கேன் சார். ஆக்சுவலா 7000 போஸ்ட்டுக்கு மேல போட்டேன். அது என்னன்னு தெரியல. இறைவனோட வரமா என்னன்னு தெரியல. இப்ப நம்ம ரஜினி சார் இருந்தாருன்னா, அவரோட சில ஸ்டைலு எல்லா இடத்துலயும் பார்த்தா அது மாரி பண்ணி காட்டுன்னு கேட்பாங்கல்ல. ம். அது மாரி இத கேட்கறாங்க. பட் நான் வெரைட்டியா தான் நடிச்சு போடுறேன். ம். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மண்ல புரண்டிருப்பேன், ரோட்ல பறந்து போட்டிருப்பேன், ஓ! ஜம்ப் பண்ணியிருப்பேன், இங்கிட்டு குதிச்சிருப்போம். ம். அந்த சாங்ஸோட நெறைய பண்ணியிருப்போம். அ. அதுல வந்து மக்கள் கிட்ட வந்து சில விஷயங்கள் ஆணித்தரமா பதிஞ்சு அதையே திருப்பி திருப்ப திருப்பி கேட்கறாங்க. திருப்ப கேட்குறாங்க. கேட்கறாங்க. ஓகே. இல்ல அதுல தான் நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். நீங்க வைகோ மாதிரி கூட பேசுவீங்களாமே! இது எனக்கு புதுசா இருந்துச்சு இது. சூப்பர் சார். என்னோட இன்டர்வியூ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ம். சார் உண்மைய சொல்றேன். சத்தியத்த சொல்றேன். ம். ஸ்கூல் லைஃப்லயே பார்த்துருக்கீங்கன்னா, பேச்சு போட்டி ம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு வாங்குவாங்க. வைகோ ம். சார் மாரி அப்டின்னா, ம். அவர் உணர்ச்சி தழுவ பேசுவார் இல்லையா? ஆமாமாமா. அந்த மாரி என்னோட பேச்சும் இருக்கும். ஒரு ஏதாவது பேசி காட்ட முடியுமா? ஒரு எடுத்துக்காட்டு எடுத்தீங்கன்னா, எங்க பிசியோதெரபி டாக்டர்கள் நாங்க உண்ணாவிரத மேடையிலலாம் உட்கார்ந்திருந்தா, நான் எப்படி பேசி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இயன்முறை ஆனா அப்படி சொன்னா நெறைய பேசுங்க, பேருக்கு பேசுங்க. புரியாது. பிசியோதெரபி மருத்துவர்களே! நம் துறை பிறந்த இடம் போர்க்களம். பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம். 2ஆம் உலகப் போர் அன்றுதான் பிசியோதெரபி துறை பிறந்தது. இன்று யுத்த களத்திலே பிறந்து யுத்த களத்தில் நாம் உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய போர் முழக்கம் மத்திய அரசின் மாநில அரசின் செவிப்பறையை கிழித்தெறிய வேண்டும்.